Dear parents, dear students, இன்று டிசிஇ சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகள் எமது கைகளுக்கு கிட்டியிருக்கின்றது. நாங்கள் பரீட்சைக்கு தோற்றிய சகல மாணவர்களையும் கௌரவத்தோடும் அன்போடும் அவர்களை வாழ்த்துகின்றோம். அதில் சித்தி அடைந்தவர்கள் இருப்பார்கள், சித்தி அடைய தவறிய பல்வேறு விதமான திறமை கொண்ட மாணவர்கள் என எல்லோரும் இருப்பார்கள். எல்லோரையும் அவர்கள் தைரியமாக பரீட்சைக்கு தோற்றி இந்த பெறுபேற்றை பெற்றதற்காக நாங்கள் அவர்களை வாழ்த்துகின்றோம். உண்மையில் இந்த ஜிசி சாதாரண பரீட்சை சம்பந்தமாக சில விடயங்களை பெற்றோர் மாணவர்களுக்கு என்று குறிப்பாக பேச வேண்டி உள்ளது. எமது நாட்டிலே காணப்படுகின்ற பரீட்சைகளில் எமது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு திரும்பட் புள்ளி, டேர்னிங் பாயிண்ட் என்பது இந்த ஜிசிஇ சாதாரணதர பரீட்சை தான். இந்த பரீட்சையின் பின்னர் தான் நாம் இந்த பரீட்சை வரை, அதாவது தரம் 1 இந்த 11ஆம் தரம் வரையும் பல்வேறு விதமான பாடங்களையும், சமூகவியல் சம்பந்தமான பாடங்கள், விஞ்ஞான சம்பந்தமான பாடங்கள், இயற்கை விஞ்ஞானத்தோடு தொடர்பான பாடங்கள், கணிதம் என ஆங்கிலம் என எல்லா பாடங்களையும் கற்றிருந்தாலும் இந்த பரீட்சையின் பின்னர் நாம் ஒரு துறைக்கு நுழைய இருக்கின்றோம். ஒரு துறையை தீர்மானிக்க இருக்கின்றோம். அந்த துறையில் தான் நாம் இனி எமது எதிர்காலத்தை கொண்டு செல்ல வேண்டி உள்ளது. எனவே இந்த இடம் அந்த இடத்தில் தான் இந்த பரீட்சை ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்றது. வேறு இந்த பரீட்சையினால் முன்னைய காலம் போல் எந்த விதமான அனுகூலங்களும் இந்த பரீட்சையின் மூலம் எமக்கில்லை. நாம் 8 பாடங்களில் A எடுத்தாலும், 8 பாடங்களில் W எடுத்தாலும், அல்லது 5 பாடங்களில் A, 5 பாடங்களில் W என எந்த பெறுபேற்றை எடுத்தாலும் இது எமக்கு ஒரு பெரியதொரு வாழ்க்கையை கற்றுத்தருகின்ற ஒரு பரீட்சையாக இல்லை. இருந்தாலும் இந்த பரீட்சையின் ஊடாக நாம் எமது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற துறைகளுக்குள் நுழைய முடியும். எனவே மிகவும் அவதானமாக, மிகவும் நுண்ணிய நிலைமையை கொண்டு நாம் சிந்தித்து இந்த பரீட்சையை வெற்றி கொண்டவர்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கின்றது. எம்மோடு வகுப்பிற்கு வருகின்ற மாணவன், எம்மோடு எமது பக்கத்து வீட்டு மாணவன், எமது சொந்தக்கார மாணவன், எம்மோடு நன்கு அறிந்த மாணவன் பயோ படிக்கின்றான் என்பதற்காக நாம் படிக்க முடியாது. நாம் ஒரு முடிவை எடுக்க முடியாது. எமக்கு ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அடுத்த வீட்டுக்காரர்கள் சொல்கிறார்கள், எமது நண்பர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மெட்ஸ் படியுங்கள் அல்லது பயோ படியுங்கள் என்பதற்காக நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. எமது இயலுமையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் பலமுறை யோசித்து நாம் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். உண்மையில் பயோ மெட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் மீத்திறன் கூடிய மாணவர்களாக இருக்க வேண்டும் அல்ல. இது ஒரு போட்டி பரீட்சை. நாம் எடுக்க வேண்டிய பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை. எனவே இந்த போட்டி பரீட்சையில் 9 எடுத்த மாணவர்கள், 8 எடுத்த மாணவர்கள், 7 எடுத்த மாணவர்கள் என அதிகமான மாணவர்கள் வரும் துறைதான் இது. இந்த பயோ மெட்ஸ் போன்ற துறைகள், கணித விஞ்ஞான துறை, அது ஒரு ஹார்ட் ஸ்கில்ஸ் உடைய வன்மையான ஒரு திறன் கொண்ட ஒரு துறை. இந்த கலை வர்த்தகம் தொழில்நுட்ப பிரிவை நாம் ஒரு மென்துறை என்று சொல்லலாம், சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்வார்கள். இது ஒரு கடினமான ஒரு முயற்சி செய்யக்கூடிய துறை. இந்த துறைக்கு நல்ல பெறுபேற்று உடைய மாணவர், அதற்காக இந்த 9A 8A எடுத்த மாணவர்கள் எல்லோரும் இந்த பயோமெட்ஸ் படித்து வைத்தியர்களாகவும் பொறியியலாளர்களாகவும் சென்று விடுவார்கள் என்று அர்த்தமல்ல. அவர்கள் நல்ல முயற்சியை செய்து பழக்கப்பட்டவர்கள். 9A எடுத்தவர்கள் சாதாரண தர பரீட்சையிலே ஒரு ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் உள்ள மாணவர்கள். இவர்களோடு போட்டியிடக்கூடிய மாணவர்கள் தான் இந்த 3C 3S எடுத்து பயோ படிக்க வந்த மாணவனாகவும் இருப்பார். எனவே அந்த மாணவர்களின் வேகமும் விவேகமும் முயற்சியும் அதிகமாக இருக்கும். அந்த நல்ல பெறுபேற்றை எடுத்த அவர்களோடு போட்டியிட்டு தான் நாமும் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த திறமைகள், இந்த நிலைமைகள் விளங்கி நீங்கள் அந்த பயோமெட்ஸுக்குள் போனால் எந்த பிரச்சனையும் அல்ல. அதை தவிர்த்து நீங்கள் சாதாரணமான நோமல் பெறுபேறுகள் 7C S அல்லது 7B 4S இவ்வாறான, அல்லது 5A 3C S இப்படியான பெறுபேறு, கணிதத்தில் S அவ்வாறான பெறுபேறுகளை உடைய மாணவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் சாதாரணமாக கலை வர்த்தக பிரிவை தெரிவு செய்யலாம். இலகுவாக கற்று நல்ல தொழில் நிலைமைகளை அடையலாம். அதாவது ஒரு கலைத்துறையில் படித்து ஒரு மாணவன்
டிஎஸ் ஆக வரலாம், ஒரு வெளிநாட்டு தூதுவராக வரலாம், அடுத்தது ஒரு லோயராக வரலாம். இலகுவாக கற்று கலைத்துறையிலே இலகுவான பாடங்களை எடுத்து இலகுவாக கற்று ஒரு சட்டத்தரணியாக வரலாம். அது ஒரு பெரிய விடயமாக இல்லை. நாம் கடினமான துறைகளை தெரிவு செய்து திறமை நிறைந்த மாணவர்களோடு போட்டி போட்டு அந்த மாணவர்களை வெற்றி கொள்ள முடியாது போவதை விட நாம் கலை வர்த்தக துறையிலே தெரிவு செய்து நல்ல சுயதொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அரசு தொழிலை பெற வேண்டும் என்றால் இன்று இலங்கையிலே காணப்படுகின்ற SLAS, SLOS, SLFS, SLPS போன்ற பிளானிங் சர்வீஸ் போன்ற துறைகளில் உள்ள அதிகமான தொழில் வல்லுநர்கள் கலை வர்த்தக பிரிவிலேயே கற்றவர்கள் தான் கூடுதலானவர்கள். பிஎஸ்சி படித்தவர்களும் இருக்கின்றார்கள். கூடுதலாக பிஎஸ்சி என்ஜினியரிங், MBBS படித்தவர்கள் இந்த பரீட்சைகளிலே தோற்றுவதில்லை. அவர்கள் அதிலேயே தொழில்தகமை என்பதால் அந்த துறைகளுக்கு போய்விடுவார்கள். எனவே நன்றாக யோசியுங்கள், பலமுறை யோசியுங்கள். நீங்கள் பரீட்சையை எழுதிவிட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் கணித பயோமெட்ஸ் படிப்பதற்கு போய் விட்டீர்களா, ரிசல்ட்ஸ் வேறும் அடிப்படையில் வந்து விட்டதா, அது பெரிய விடயமில்லை, மாறிக்கொள்ளலாம். வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு நாம் அடுத்தவர்கள் கம்பல் பண்ணுகிறார்கள், அடுத்தவர்கள் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுகிறார்கள் என்பதற்காக கற்றுக்கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. நமது எதிர்காலத்தை நாம் வீணாக்க முடியாது. நமது எதிர்காலம் பெருமதி வாய்ந்தது. நாம் இந்த ஏலவலில் ஒரு துறைக்கு சென்றுவிட்டு வேறொரு துறைக்கு வர முடியாது. வருவதற்கு காலம் இல்லை, வயது போய்விடும், அதற்குரிய எபிலிட்டி இல்லாமல் போய்விடும். எனவே நாம் முடிவெடுப்பதற்கு முன்னர் பல முறை யோசித்து எந்த துறையை கற்றுக்கொள்வது என்று முடிவெடுங்கள். எந்த துறையும் ஒரு பிழையான துறை என்று நான் சொல்லவில்லை. வைத்தியர்கள் கூட இன்று நாட்டிலே தொழில் இல்லாமல் இருக்கின்றார்கள், அரசாங்க தொழில். பொறியியலாளர்கள் கூட தொழில் இல்லாமல் இருக்கின்றார்கள், வெளிநாடுகளுக்கு ஓடுகின்றார்கள். எனவே தொழில் என்ற நிலைமை ஒரு கல்வியை தீர்மானிப்பதல்ல. கல்வி எம்மை ஒரு சுய மனிதனாக, சுயமரியாதையுடைய ஒரு மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டும் எல்லாமே நல்ல கல்வி. கலை, வர்த்தகம், டெக்னாலஜி, பயோ, மெட்ஸ் என்று பிரித்து கொள்ள முடியாது. எத்தனையோ வைத்தியர்கள் யாருமே மருந்தெடுக்க செல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். எத்தனையோ பொறியியலாளர்கள் இந்த மக்கள் நாடி சென்று உதவி கேட்பதே இல்லை என்ற நிலையில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எனவே அவற்றையெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. மாணவர்கள் நீங்களாகவே யோசிங்க, பலமுறை யோசிங்கள். இது நான் சொன்னேன், இது எமது வாழ்க்கையின் திரும்ப புள்ளி, டேர்னிங் பாயிண்ட். இந்த இடத்திலிருந்து தான் நாம் எந்த துறைக்கு போகின்றோம், எமது வாழ்க்கை இனி எந்த துறையில் நிலைத்திருக்கும் என்பதை தீர்மானிக்கின்ற இடம்தான் நாம் இப்போது இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் பலமுறை யோசிக்கலாம், பல அடிப்படையில் சிந்திக்கலாம், நேரம் எடுத்து சிந்திக்கலாம், பலரை சந்தித்து பேசலாம், அறிவு ஆலோசனைகள் வழங்கக்கூடியவர்களை நாடி பல ஆலோசனைகளை பெறலாம். பெற்று ஒரு சிறந்த முடிவை நாம் எடுக்க வேண்டும். அந்த முடிவை எடுத்தால் அந்த முடிவில் மாற்றம் வரக்கூடாது, அந்த முடிவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு மாவட்டத்தில் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒரு பாடசாலையில் 15 ஓலை, இன்னொரு பாடசாலையில் 25 ஓலை, இன்னொரு பாடசாலையில் 40 ஓலை. இந்த எல்லா ஓலை எடுத்தவர்களும் பயோமெட்ஸ் தான் படிப்பார்கள். இவர்கள் கடும் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய, அதற்காக இவர்கள் சிறந்தவர்கள், இவர்கள் தான் பரீட்சையிலே வெற்றி கொண்டு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு போவார்கள் என்றல்ல. இவர்களை வீழ்த்திவிட்டு நாம் செல்லலாம். அதற்குரிய முயற்சியும், அதற்குரிய பயிற்சியும், அதற்குரிய ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்கும் நாம் செய்ய வேண்டும். அதற்குரிய திறன் நமக்கு இருக்க வேண்டும். இருந்தால் 3C 3S எடுத்தும் பயோ படித்து முன்னேற முடியும். ஏனென்றால் மெச்சுவர்ட் என்பது ஒவ்வொரு வயசிலும் வரும். இந்த வயசில் கிடைக்காத மெச்சுவர்ட் O லெவல் வயசில் A லெவலில் அவனுக்கு மெச்சுவர்ட் கிடைத்துவிடும். அவன் அதை சாதித்து விடுவான். எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள் O லெவலிலே சிறந்த பெறுபேறு எடுக்க தவறி A லெவலிலே சாதித்து PhD வரை கற்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாகவும் பெரிய பெரிய தொழில் நிபுணர்களாகவும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாகவும் இருக்கின்றார்கள். அதற்கு உதாரணங்களை சொல்லலாம். எனவே முடிவை கற்க வேண்டும், சிறந்த முறையிலே பெறுபற்றி எடுக்க வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் தான் யோசிக்க வேண்டும். இந்த ஆசிரியர், இந்த அது சம்பந்தப்பட்ட பெற்றோர், அதாவது உரிய மாணவர்கள், அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் தான் பரீட்சையிலே தோற்றக்கூடியவர்கள், அவர்கள் தான் எதிர்காலத்திலே வாழக்கூடியவர்கள், அவர்கள் தான் இந்த துறையிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள். மாணவர்கள் தான் யோசிக்க வேண்டும். எனவே எல்லா மாணவர்களும் எல்லா துறையிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுக்கென்று, அதாவது பெரியதொரு பாறாங்கல்லை தூக்கி தலையிலே வைப்பதற்கும் சிறிய 2 கூழாங்கற்களை தூக்கி எமது
பொக்கெட்டிலே போடுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? இந்த சிறிய 2 கூழாங்கற்களை பொக்கெட்டிலே போட்டு நாம் சிறந்த நிலைமைகளை அடைவதா, பாரிய பாறாங்கற்களை தலையிலே சுமக்க முடியாமல் நாம் மடுவிலே விழுந்து விடுவதா? எதை செய்வது? இந்த பயோமெட்ஸ் என்று தீர்மானிப்பவர்கள் கடுமையாக யோசிக்க வேண்டும். பயோமெட்ஸ் மாத்திரம்தான் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில் அதிகமான பல்வேறு துறைகள் காணப்படுகின்றது. கலை வர்த்தக துறையில் உள்ளவர்கள் தான் இன்று அதிகமான பெரிய பெரிய தொழில்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது SLAS, SLEAS போன்ற துறைகள் தான் உயர் தொழில். கமிஷனர், டிரெக்டர்ஸ் போன்ற பதவிகளை தரக்கூடிய தொழில் தகமை. அவற்றிற்கு செல்லலாம். அதற்குரிய திறன் இருக்க வேண்டும். அதை அடைய வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும். இருந்தால் நாம் அதாவது நான் சொல்வது பெரியதொரு பாறாங்கல்லை தூக்கி சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு நாம் ஒரு இலக்கை அடைவதற்கும் 2 கூழாங்கற்களை தூக்கி பையிலே போட்டுக்கொண்டு ஒரு இலக்கை அடைவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. கலை வர்த்தகம் என்பது அது ஒரு மென்துறை, சாஃப்ட் ஸ்கில் உடைய பாடங்கள், மென்மையான பாடங்கள், மிக இலகுவாக கற்று நாம் முன்னே வரக்கூடிய பாடங்கள். அவற்றை படித்து நாம் முன்னே வரலாம், எந்த பிரச்சனையும் அல்ல. எனவே மாணவர்கள் மீண்டும் யோசியுங்கள். அதே போன்று 9 எடுத்த ஒரு மாணவன், 80 எடுத்த ஒரு மாணவன் சிறந்த நல்ல பெறுபேற்றை வைத்துக்கொண்டு கலை வர்த்தக துறை படிக்க வேண்டும் என்று அல்ல. அவர்கள் கணித விஞ்ஞான துறையை படிக்கலாம். போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஸ்கில் அவர்களும் இந்த கலை வர்த்தக துறைக்கு வந்து விட்டால் அது தவறான முடிவு. எனவே இருந்தாலும் இலக்கு என்றிருந்தால் அவர் வந்து படித்து முன்னேறலாம். எனவே மாணவர்கள் மிக சிறந்த தருணம் இது. மீண்டும் பலமுறை யோசியுங்கள். இந்த முடிவை சரியான அடிப்படையில் எடுங்கள். இதற்குரிய ஆலோசனைகளை உரிய பெற்றோர், உரிய ஆசிரியர்களிடம் நீங்கள் பெற்று சிறந்த ஒரு முடிவை எடுத்து உங்களது எதிர்கால உயர்கல்வி வாய்ப்புகளை அணுகுவதற்கும் அவற்றில் நிலைத்திருப்பதற்கும் முயற்சி செய்யுங்கள் என்று கூறி இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.